வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசனுங்க. இன்றைக்கி ஒரு சப்பாத்திக்கு ஒரு குருமா தான், ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது. இதில் வந்து வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 4 வெங்காயம், இஞ்சி பூண்டு பொடியாக வெட்டினது கொஞ்சம், முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாய் இதான் போட்டிருக்கேன். சப்பாத்தி குருமா இதை நல்லா வதக்க போகிறேன். வதக்கிட்டு இதில் தக்காளி போட்டு, இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இதை 4 போட்டுக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டுலாம் வதக்கிச்சு இதை போட்டுட்டு இதில் ஒரு 4 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை கொஞ்சம் தேங்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டேங்க. அதை வதக்குனதோடு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ தேங்காய் நான் ஊற்றிருக்கேன். இதில் மறுபடியும் எதுவுமே தாளிக்க தேவையில்லை. இதை போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை கலக்கியும் ஊற்றணும். இது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ சால்ட் அதுக்கு வேணுங்கிறத போட்டுக்கலாம். போட்டுட்டு காய்கறி எல்லாமே வேக வச்சு வச்சுருக்கேங்க. என்னென்ன கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இதுதான். நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம் வேக வச்சு. அவ்வளோதான். வேக வச்சதால நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இதோட நான் கொஞ்சம் பன்னீர் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். பன்னீர் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்க போகிறேன். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் திக்காக தான் பண்ண போகிறேன் நான். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொதி வந்தானே இறக்கிடலாம். இதுதாங்க சப்பாத்தி குருமா. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்படி திக்காக தான் இருக்கும்.